சமாந்த வேலை என்னது இது அதனால பாசம் அங்க போகுது சாமி சரி இருந்தாலும் பஞ்சான மெத்தில இருந்துட்டு அப்புறம் போலாமே. ஆனால் பெண்ணு அப்படி பஞ்சு மெத்தில படுத்து உருவுவதா இருந்தாலும் உன்னுடைய மடி மீதிலே அவ்வளவு விளக்கமா எங்க அம்மா பேத்து கொடுக்குது. ஏன் முத்தியால அதுக்காகவும் அவன் ஆமா நீனே இந்த சிவாசனத்தில் அமர்ந்து கொண்டே இருக்கிற உன்னுடைய மடிமையிலே படுத்துக் கொண்டே இருக்கிறேன். சரி அப்படி நான் படுக்கும் பொழுது எனக்கு தாளாட்ட வேண்டும். நீ நீ படுக்கணும் அந்த மாதிரி தாளாட்டணும். ஆமா ஓஹோ இவன் விவரமான ஆளியா? என் பொண்டாட்டி தாளாட்டினா நீ என்னடாட்டுவ? அவன் தாளாட்டி இவன் பொண்டாட்டி தாளாட்டினா என்னடாட்டுவ? என்னடாட்டுவ? பொண்டாட்டி தாளாட்டு என்ன கை எப்படி வந்து கேளுமா? தாளாட்டுவேன். அது பையன் இருக்கணும். ஐயோ பையன் தான். வேற என்னமா இப்படிங்கன்னு தாளாட்டுன்னு தப்பு. நீ உட்காரு. ஒரு நாள் எனக்கு படுத்தா தூங்குன பொண்டாட்டி மடியில பாம்பை கடிச்சு தேலை கொத்திட்டு அப்படியே எதிர்த்து அப்படியே அந்த ஆட்டம் ஆடுற. என்னுடைய மனைவி மடி மீதிலே படுத்து உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது நான் எப்படி சொப்பனம் கண்டேன் சொல்கிறேன். கனவு வந்துருக்குமா? குளிச்சுட்டே இருக்க ஐயோ நான் என்ன விட்டு ஐயோ ஐயோ நான் எதிர்த்து தேவி சொல்வனோடி ஐயோ தேவி ஆனால் தேவி ஆகட்டும். இப்போது நான் எப்படி கடவுள்
கனவு கண்டேன். எப்படி இந்த வனம் வனாந்தரம் என்று சொல்லக்கூடிய எப்படிடா கணக்கு டக்குன்னு சொல்றான் எப்படி இந்த வனம் வனாந்தரம் என்று சொல்லக்கூடிய இந்த வனத்திலே என்னுடைய தங்கையாகிய நல்ல தங்கா 7 பிள்ளைகளும் கூட்டிக் கொண்டு இந்த வழிமார்க்கமாக ஆனால் வரும்படி நான் கடமை கொண்டு ஏங்க உங்களுடைய தங்கச்சின்னா அது எனக்கு மக மாதிரிதான். உண்மைதான். சரியா? அப்படிலாம் யாராச்சும் வருவாங்களா? நம்ம தான் நம்ம சொத்துலயும் சொகத்துலயும் எல்லாத்தையும் பாதி பாதி கொடுத்துட்டோம்ல. அவங்கள போய் அந்த மாதிரி கஷ்டம் நேருமா? அது நேராதுங்க. ஓஹோ, பகல் கனவு பலிக்காது, இரவு கனவு என்றால் பலிக்கும். அதற்கு ஏங்க நீங்க அதெல்லாம் எதுவும் பயப்பட தேவையில்ல. அப்படி ஒரு வேலை உன் கனவு பழிச்சு உன் தங்கச்சி மாருங்க 7 பிள்ளைங்களோட வந்தா நான் அவங்களுக்கு போதும் போதுன்ற அளவு கொடுத்து நான் அனுப்புறேன். அப்படியா? ஆமா. அப்படியா இருந்தால் கருப்பா இருந்தாலும் பொறுப்பா இருக்கலாம். தேவி, அதாவது நான் பெத்த புள்ள மாதிரி உண்மைதான். நான் அதை பாத்துக்க மாட்டேனா? தேவி, அப்படி இந்த கனவை எப்படி கண்டடும்? எப்படி? அது போலவே என்னுடைய தங்கை 7 பிள்ளைங்களும் கூட்டிக் கொண்டு வந்தால் சரி, ரொம்ப ஜாக்கிரதையாக நீ பார்க்க வேண்டும். நான் தான் சொல்லிட்டேங்க, வேணும்ன்ற அளவுக்கு நானும் கொடுப்பேன். அவங்க போதும் அண்ணி போதண்ணின்னு சொல்ற அளவுக்கு நானும் விட மாட்டேன். அதான் என் பொண்டாட்டி. ஐயோ உன் பொண்டாட்டி தான் எவ்வளவு ஒரு பாசமா பேசுறா பாத்தியா? இது மாதிரி கிடைக்குமா? நீ கூட அந்த பாசமா பேசல. என்னுடைய தேவி இந்த ஒரு வாரம் எனக்கு போதும். நீங்க 11 போயிட்டு வாங்க. அந்த ஆளுகார் தக்காளி வந்தா என் மவ வந்தா வாய் நம்ம ஓவரா வரும். கேளுங்க, என் மவ வந்தா எனக்கு மவ மாதிரி தானே அது. ஆமா, நீ பெத்தாலும் பிள்ளை, என்னுடைய தங்கை நல்ல தங்கா பெத்தாலும் பிள்ளை ஒன்றுதான். ஆமா, அதனால எத்தனை பிள்ளைங்களை பிடிச்சாலும் சரி நான் எல்லாத்துக்குமே குறை இல்லாம நிறைய கொடுத்து அனுப்புறேன். ஆமா, போட்டு அனுப்புவோம். சின்ன சின்ன பிள்ளைங்களாக சரி என்னுடைய தங்கை கூட்டி கொண்டு வரும். மூஞ்ச காட்டாம முகத்தை காட்டாம. ஏங்க உங்களுடைய தங்கச்சி கல்யாணம் செஞ்சு போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இருக்கும் போது பெத்த தாய் மாதிரி நான் பாத்துக்கிட்டேனா இல்லையா? இன்னைக்கு நான் பார்க்காம விட்டுருவேனா? அப்படி இருந்தாலும் நம்மளுடைய அரமனையில சரி தங்கத்தால வட்டியில் இருக்குது. எப்படி அந்த வட்டில ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் மூஞ்சி கட்டாம சோறு போடு. நான் சென்று வருகிறேன். நீங்க போயிட்டு வாங்க. 32 வகையா சாப்பாடு செஞ்சு நான் அவங்களுக்கு போதுன்ற அளவுக்கு கொடுத்து அனுப்புறேன். இவர் தான் சமையல்காரரா? ஆமா, இப்பதான் கூட்டு வந்தேன். நல்லா சூத்தாக்கணும். சோத்தாக்குறியா? அப்படியா இருந்தா நீங்க 11 போயிட்டு வாங்க. நான் சென்று வருகிறேன். ஆகட்டும். பாய். போயிட்டு வாங்க. பாய்.